கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இந்த கர்த்தருடைய நாள் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, திங்கக்கிழமை பார்த்தோம். பரிசுத்த நாள், கர்த்தருடைய நாள் எப்படி இருக்கும்? 13:6 வந்து பழையபடிக்கு வந்து அது வந்து பொய்க்குறி அப்படிங்கிறத பார்ப்போம். எரேமியா 14:14 அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் அடிவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்மாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா 14:14 அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களுடைய பேசினதும் இல்லை. அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். இதில் வந்து கள்ள தீர்க்கதரிசியை குறித்து பழையபடிக்கு வந்து அதுலேயே ஒரு கர்த்தருடைய நாள் எப்படி வரும், அது எப்படிப்பட்ட நாள், பரிசுத்த நாள், அது இஸ்ரவேலுக்கு எப்படிப்பட்டது, நமக்கு எப்படிப்பட்டது, எதில் தொடர்புபடுத்தி பார்க்கணும் அப்படின்னு தான் பார்த்தோம். திரும்ப வந்து அந்த கள்ள தீர்க்கதரிசியை குறித்து எசேக்கியேல் சொல்கிற காரியம். எரேமியா 28:15 நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றி இருந்தாள். எரேமியா 28:15 எரேமியா 14 எசேக்கியேல் 28 எரேமியா 28:15 எரேமியா 28:15 பின்பு எரேமியா தீர்க்கதரிசி அனனியா என்கிற தீர்க்கதரிசியை நோக்கி, இப்போதும் அனனியாவே கேள், கர்த்தர் உன்னை அனுப்பினதில்லை, நீயோ இந்த ஜனத்தை பொய்யாய் நம்பும்படி செய்தார். ஆமா, அனனியாட்ட வந்து ஒரு உண்மையான தீர்க்கதரிசி வந்து எப்படி வந்து கான்ஃபிடென்ட்டா வந்து அவனுக்கு வந்து பதில் சொன்ன அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து பார்த்தோமா. எரேமியா 29:9 அவர்கள் என் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள், நான் அவர்களை அனுப்பினதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லா காரியங்களும் வந்து பார்க்கும்போது அங்கே இருக்கிற அந்த சம்பவத்தை, அந்த சூழ்நிலையை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது வந்து கரெக்டா அப்படின்னு பார்க்கும்போது இருக்கிற சூழ்நிலைகளை வச்சு பார்க்கறது மட்டும் இல்லை, அது தொடர்பு படுத்தப்பட்ட வசனங்கள், அந்த கர்த்தருடைய வார்த்தைகளாக வந்து இருக்கணும். இருக்கிற சூழ்நிலையில இன்னைக்கு வந்து இந்த உலகம் வந்து நல்லா இருக்குது, இதுவே வந்து பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொல்லும்போது இதை நாம வந்து எதை வச்சு நம்ம பார்க்கறோம்னா, இந்த உலகம் வந்து அழிக்கப்பட்டதற்காக இருக்குது, படைக்கப்பட்டது. உலகத்தை படைக்கும் போது என்ன நோக்கத்தோடு படைச்சாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் ஆனால் ஆதாமையும் ஏவாளையும் படைக்கும் போது என்ன நோக்கத்தோடு படைச்சாரு அப்படிங்கிறது வேதத்தில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அது நிமித்தம் கரைப்படுத்தப்பட்ட இந்த பூமியானது ஒரு நாளைக்கு இந்த உலகமானது ஒரு நாளைக்கு அழிக்கப்பட வேண்டும், அழிக்கப்படும் சொல்லி வேத வசனம் கூறுது. அப்படி வசனம் கூறும்போது, தேவனுடைய வார்த்தைகள் கூறும்போது அதை வந்து இப்போ யார் சொல்லுவா, இந்த உலகம் வந்து அழியாது, இது நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், அது வந்து பொய்யான வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் தொடர்பு படுத்தி பேசும்போது இந்த காரியங்கள் வந்து விளங்கி கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ எரேமியா வந்து அந்த இடத்துல வந்து பொய் அப்படின்னு சொல்லி அவர் எதுக்கு இப்படி சொல்ல வர்றேன் அப்படின்னு பார்க்கும்போது, அங்கே இருக்கிற நிலைமை, இன்னைக்கு வந்து இங்கே இருக்கிற நிலைமை எப்படிப்பட்ட நிலைமையா இருக்கிறது, பாவத்தில், விக்கிரக வணக்கத்தில், யுத்தத்தில், எல்லா காரியங்களும் செய்து நிரம்பி வழியும் போது வந்து திரும்ப வந்து ஒரு மறுமலர்ச்சியான ஒரு காலம் வருமா அப்படின்னு பார்க்கும்போது வருகிறதற்கு வாய்ப்பே இல்லை. எப்படி வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறோம்?
எல்லாமே சேர்ந்து அந்த எண்டுக்கு போகுது. விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று படைச்சிருக்கு, இத்தனை வருஷம் ஆச்சு, இத்தனை வருஷத்தில் என்ன செஞ்சது, அது வந்து சந்திரனாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், இத்தனை வருஷத்துக்கு தான் அது இருக்கும். அதுக்கு மேலே அது தாக்கு பிடிக்காது. அதுக்கு இவ்வளோ வயசாயிருச்சு. இந்த பூமிக்கு வந்து இவ்வளவு தூரம் இருக்குது, ஓசோனில் வந்து ஓட்டம் விழுந்துருச்சு, இதுக்கு மேலே தாக்கு பிடிக்காது. இப்படி அவர்களுடைய இயற்கை அறிவை வச்சு, அவங்க படித்த அறிவை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகம் வந்து என்ன செய்யாது, தாக்கு பிடிக்காது, ஒரு காலத்தில் என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போயிடும் அப்படி. ஆனால் யெகோவா தீர்க்கதரிசி, யெகோவா சாட்சி தீர்க்கதரிசி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து என்னது, பரலோக ராஜ்யம், இதுதான் பரலோக ராஜ்யம், இதில் தான் நாங்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நாத்திகவாதி, இல்லை ஆண்டவரை அறிந்து கொள்ளாத, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாத ஒரு மனுஷன் வந்து ஒரு விஞ்ஞானி வந்து என்ன சொல்கிறேன், இந்த உலகம் வந்து அழிஞ்சு போயிடும், அந்த அறிவே கூட இல்லாமல் என்ன சொல்கிறாங்க, இந்த உலகமானது என்ன செய்து பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பானதுன்னு சொல்லும்போது, இது வந்து நமக்கு நிதானிக்கக்கூடிய அறிவு வந்து நமக்கு செய்து கிடைக்கும். நிதானிக்கக்கூடிய அறிவு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, தேவனுக்குள்ளே இருக்கும்போது நிதானிக்கக்கூடிய அறிவு இருக்கும். தேவனுக்குள்ளே இல்லாத பட்சத்தில் வந்து அவை சொல்கிறது நமக்கு கரெக்டாக தான் இருக்கும், விஞ்ஞானி சொல்கிறது நமக்கு கரெக்டாக. ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு நம்ம பேசுகிற ஜனங்களை வந்து பார்க்குறோம். அப்போ தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், இது பொய்யா ரைட்டா அப்படிங்கிற காரியங்களை கண்டுபிடிக்க முடியும். அதில் யார் தேறினவன் பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல், எனவே எல்லா தீர்க்கதரிசிகளுமே அதில் தேறினவர்களாக இருக்கார். எப்படி தேறினவர்களாக இருக்கும்போது எசேக்கியேல் சொல்வார், எசேக்கியேல் என்ன சொல்லுவார், எப்போ சொல்கிறாருன்னா, அவர் வந்து போதக பிதாக்கள் வழியாக வந்தவங்க. போதக பிதாக்கள்னா யார் அப்படின்னு பார்க்கும்போது, லேவி கோத்திரத்திலிருந்து வந்த ஒரு மனுஷன். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைகளையே என்ன செய்கிறேன், அவன் வந்து எல்லாத்தையும் அறிந்து கொண்ட ஒரு மனுஷன் மத்தியில் ஒரு 30வது வயசுல கர்த்தர் செய்கிற ஒரு தீர்க்கதரிசியை எடுத்து பயன்படுத்துகிறார். எரேமியா சொல்லும்போது அவன் யார், லேவி கோத்திரத்திலிருந்து வந்த மனுஷன். அவன் வந்து என்ன பண்ணுறான், அவன் என்ன செய்கிறான்னா, சின்ன வயசுல அப்படின்னு சொல்லும்போது 17 வயசு 18 வயசு சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப சின்ன வயசுனா 5 வயசு 6 வயசுன்னு வச்சுருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 17 18 வயசு வந்து அவர் கர்த்தர் வந்து பேச வச்சிருப்பார் அப்படின்னு. அப்போ சத்தியம் தெரியுது, சத்தியம் தெரிந்தவர்கள் மத்தியில் என்ன செய்யறா, கர்த்தர் வந்து வார்த்தைகளை, தீர்க்க தரிசன வார்த்தைகள் வந்து கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அப்போ சத்தியம் தெரியாத ஒரு மனுஷனை எடுத்து பயன்படுத்துவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதாவது தேவனை பற்றி வந்து அறிகிற அறிவை விட என்ன செய்யணும், தேவனை பற்றி இயேசு கிறிஸ்துனா யாரு, யூதர்கள்லாம் யாரு, இந்த உலகம் எப்படி வந்து போது அந்த அவங்க சத்திய வேதத்தின் அடிப்படையில் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்போது தேவனுடைய வார்த்தை வந்து அவங்களுக்கு என்ன செய்து கரெக்டாக வந்து புரிந்து கொள்ள முடியுது. சரி, இஸ்ரவேலர் தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொண்டவர் தானே அப்படிங்கிறது, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்களாக இருக்கணும். இல்லை அந்த நேரத்தில் வந்து இயேசு கிறிஸ்து இருந்தாரா, எரேமியா காலத்தில் இருந்தாரா, எசேக்கியேல் காலத்தில் இருந்தாரா அப்படின்னு பார்க்கும்போது, எசேக்கியேல் காலத்தில் எரேமியா காலத்தில் இல்லைனாலும் அவங்க அதை கடந்து வரும்போது அதற்குரிய காரியங்கள் வந்து விளங்கி கொள்ளக்கூடிய நிலையில தான் அவங்க வந்து இருந்திருப்பாங்க. அன்னைக்குள்ள தீர்க்கதரிசிகள் வந்து இயேசு கிறிஸ்து வருவார் அப்படிங்கிற எந்த விதத்திலாவது கர்த்தர் வந்து அவங்களுக்கு கோடிட்டு காமிக்கக்கூடிய நிலையில இது பண்ணல. இயேசு கிறிஸ்துவ அறிவே இல்லை. அந்த நேரத்தில் வந்து அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு போனாங்க. வேற எதுவுமே இல்லை நம்ம வந்து சொல்ல முடியாது. எரேமியா இயேசு கிறிஸ்துவ பற்றி என்ன சொல்லியிருக்காரு, எசேக்கியேல் என்ன பற்றி சொல்லியிருக்காருன்னா, வருங்காலங்களில் நம்ம செய்வோம் அதை எடுத்து வந்து பேசுவோம். அப்போ எரேமியா வந்து என்ன சொல்றாருன்னா, வார்த்தைகள் வந்து இவங்க சொல்றதான் பொய் அப்படின்னு சொல்லும்போது, அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வச்சு சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அவர் வேரூன்றப்பட்டு இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையில் வந்து என்ன செஞ்சா அவர் வந்து வேரூன்றப்பட்டு இருக்கணும். அதே நேரத்தில் பிள்ளையா என்ன சொல்றேன், ஆண்டவரை பற்றி சொல்கிறேன். ஆண்டவரை பற்றி அது பயன்படுத்துகிற விதம் வேறு. ஒவ்வொன்றையும் நம்ம தொடர்புபடுத்தி பேசும்போது இதேமாதிரி தங்களை உள்வாங்கி கொண்டு காரியங்கள் வந்து கர்த்தரிடத்துல பேசி காரியங்கள் வந்து கொடுக்கும்போது மற்றவங்க யாரும் அவங்க தவறானவங்கன்னு சொல்லி சுட்டி காட்டுறான். ஆனால் பிள்ளையா வந்து என்ன செய்யறேன், ஆண்டவர் அவனை வந்து பயன்படுத்துறாரு. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஆண்டோடைய வார்த்தையில வாங்கி அப்படியே பிரயோகிக்கிற, அப்படியே சொல்லுகிற ஒரு மனுஷனாக தான் இருக்கிறான் இல்லையா. கர்த்தருடைய வார்த்தையில நிரம்பப்பட்டவனாகவோ இல்லை கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை வந்து சில உள்வாங்கி வேறுவிடப்பட்டவனாக அந்த இடத்துல வந்து பிழையாம். ஆனால் இஸ்ரவேலின் சரித்திரம் அவனுக்கு தெரிந்த ஒரு மனுஷனாக இருக்கிறான். பிழையாமை பற்றி சொல்லும்போது பேயோரின் மகனாகிய அப்படின்னு சொல்லுவாங்க. பேயோரும் ஒரு பட்டணத்தில் இருக்கிற ஒரு பேயோரும் ஊரானே ஒரு வருஷம் ஒரு வந்தது வரும். அப்படி வரும்போது
அவன் ஆண்டவருடைய ஜனங்களை பற்றியும் ஆண்டவரை பற்றி தெரிந்த ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறான். அதனாலதான் என்ன செய்யறேன், பாலாக்கு ராஜாட்ட வந்து இவங்க வேசித்தனம் பண்ணுனா இவங்களை என்ன செஞ்சிருவாங்க, கர்த்தர் வந்து வெறுத்து ஒதுக்கி தள்ளிடுவாருங்கிற ஒரு ஆலோசனை சொன்னது நிமித்தம் தான் பேயோரின் ஆலோசனை பேயோரின் பீலையாமின் போதனைன்னு சொல்லி நிறைய இடங்கள் வந்து வேத வசனங்கள் வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கும். அப்ப தேவனுக்காக தேவனுடைய வார்த்தையை கை கொண்ட ஒரு மனுஷன் என்ன செய்ய மாட்டேன், தவறான ஒரு உபதேசங்களையோ தவறான ஒரு வழிநடத்திலையோ தவறான ஒரு பாதையிலையோ என்ன செய்ய மாட்டேன், கடந்து போக மாட்டேன். அப்படி இருக்கும் பட்சத்துல தான் ஒரு கள்ள தீர்க்கதரிசிய, ஒரு பொய் சொல்லுகிற ஒரு ஆளை வந்து ஒரு மனுஷனால செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். எசேக்கியேல் 13:8. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் அபத்தமானதை சொல்லி பொய்யானதை தரிசிக்கிறபடினால் இதோ நான் உங்களுக்கு விரோதமானவர் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஆமா, இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, விரோதமான காரியங்களை செய்கிறவர். அதோட வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சரித்திர எண்டை பாத்தீங்கன்னா தேவனுக்கு விரோதமா செய்கிற தீர்க்கதரிசி. இந்த இடத்துல நம்ம தீர்க்கதரிசி, இதனுடைய வார்த்தைகள் சொல்லுகிற தீர்க்கதரிசி, எந்த தீர்க்கதரிசி நிலைச்சு நின்னதா சரித்திரம் வந்து கிடையாது. ஆண்டவருக்கு விரோதமா நிற்கிற எல்லாருமே வந்து நிலைச்சு நின்னது கிடையாதுன்னா, தேவனுடைய வார்த்தைகளை வந்து விரோதமா சொல்லும்போது எப்பவுமே அவர்களுக்கு விரோதமான காரியங்களை கர்த்தர் செய்வாரு, அனுமதிக்கிறதுல செய்கிற தேவன். இப்படி பட்டயத்தால் என்ன செய்யறாரு, வெட்டி கொள்ளப்படுறேன். அப்போ மோசேன்னு சொல்றாரு, அங்கே போய் சண்டை போடும்போது ஜனங்கள் என்ன செஞ்சுறாங்க, அவனை பீலையம் வந்து வெட்டி கொல்லக்கூடிய ஒரு சம்பவத்தை வந்து வாழ்க்கையில பார்க்குறோம். ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள்ல இருக்கும்போது அதை என்ன செய்வார் பார்த்தீங்கன்னா, அதை துரிதமாக நடத்துக்கிற தேவன், அதை முடிவை காண்பிக்கிற தேவன், அதில் வந்து சற்று வந்து பின்வாங்காத தேவன். அந்த இடத்துல வந்து மன்னிப்பு இருக்கா மன்னிப்பு இல்லை அப்படின்னு பார்க்கும்போது, அந்த நாட்களை வந்து இயேசு கிறிஸ்துவ அறியலை அப்படின்னு சொல்லும்போது, எந்த நாட்களாக இருந்தாலும் இந்த நாட்களாக இருக்கட்டும் இந்த நாட்கள் இயேசு கிறிஸ்துவின் பேரால வந்து தேவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லும்போது அவனுக்கு எதிராக பட்டயத்தை உருவுகிற தேவனாக இருக்கிறார். எப்பவுமே வந்து கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு விரோதமான ஒரு தேவன். நீங்க ஜெஸ்டினா இருக்கட்டும், அவன் நல்லா இருக்கேன் அப்படி பார்க்கும்போது அவனுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும். ஜெபராஜுக்கான அவன் நல்லவனா இருந்தா, இப்போதைக்கு அவன் நல்லா தான் இருக்கானோ அவனுடைய முடிவு எப்படிப்பட்டதா இருக்கும்போது சீக்கிரத்தில் சடுதியில என்ன செய்ய பட்டயத்தை உருவி காரியங்களை நடப்பிக்கிற தேவன். அவங்களுக்கு கொஞ்சம் தயவு தாட்சணியம் என்ன செய்யாது இருக்காது. தேவனுடைய வார்த்தையை வந்து கள்ள தீர்க்க தரிசனம் மாற்றும் போது அவன் வந்து ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான காரியங்கள் இருக்குமா, வாய்ப்பு இருக்குமா, இருக்கவே இருக்காதுங்கிறத இந்த இடத்துல வந்து கர்த்தர் வந்து சொல்ல வர்றார். எரேமியா 21:13. இதோ பள்ளத்தாக்கில் வாசம் பண்ணுகிறவளே, சமனான இடத்தில் கண்மலையாய் இருக்கிறவளே, எங்களுக்கு விரோதமாய் வருகிறவன் யார் என்றும் எங்கள் வாசஸ்தலங்களுக்குள். எரேமியா 21:13. இதோ பள்ளத்தாக்கில் வாசம் பண்ணுகிறவளே, சமனான இடத்தில் கண்மலையாய் இருக்கிறவளே, எங்களுக்கு விரோதமாய் வருகிறவன் யார் என்றும் எங்கள் வாசஸ்தலங்களுக்குள் வருகிறவன் யார் என்றும் சொல்லுகிறவனுக்கு நான் எதிராளியா இருக்கிறேன். நான் எதிராளி. எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கள்ள தீர்க்க தரிசிக்கு ஒரு மன்னிப்பான காரியங்களை வேதத்துல எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது, சம்பவங்களையும் நம்ம பார்க்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல தேவனுக்கு விரோதமான தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிற தீர்க்க தரிசிக்கு என்ன செய்ய கர்த்தருடைய பட்டயம் தான் இருக்குது, அவனுக்கு மனம் திரும்புகிற ஒரு வாய்ப்பே கிடையாது. நான் வெளிப்படுத்துற விஷயத்துல என்ன சொல்லுவேன், என்ன கடைசியில் சொல்லுவாரு, இந்த புஸ்தகத்துல இருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து போட்டா அவன் என்ன செய்வேன், எடுத்து போட்டுருவேன்னு சொல்லி ஒரு முடிவு எண்டு வசனம் இருக்கு. வெளிப்படுத்தல் 22 வாசிங்க. கூட்டியோ குறைச்சோ அவங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட், நரகம் தான், டைரக்ட் நரகம் தான். எண்டு வரைக்கும் கூட அவங்களுக்கு என்ன செய்யாது, மன்னிப்பு கிடையாது. இந்த புஸ்தகம் 22:18. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் ஒரு சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளுடைய எவையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார்.
ம். அடுத்து ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டார், ஜீவ புஸ்தகத்திலிருந்து பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். தேவனுடைய வார்த்தை பொய்யா சொல்றவனுக்கு என்ன செய்யாது? மன்னிப்பே கிடையாது. எசேக்கியேல் 13:9 வாசிங்க. அபத்தமானதை தரிசித்து பொய்க்குறிய சொல்லுகிற தீர்க்க தரிசிகளுக்கு என் கை விரோதமாய் இருக்கும். அவர்கள் என் ஜனத்தின் சங்கத்தில் இருப்பதும் இல்லை, இஸ்ரவேல் வம்சத்தாரின் அட்டவணையில் எழுதப்படுவதும் இல்லை, இஸ்ரவேல் தேசத்துக்குள் பிரவேசிப்பதும் இல்லை. அப்பொழுது நான் கர்த்தராகி ஆண்டவர் என்று அறிந்து கொள்கிறேன். இது என்ன சொல்றாரு? கர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பொய்யான தீர்க்கதரிசிக்கு இடமே இல்லை. உபாகம் 13:3. அந்த தீர்க்க தரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரன் ஆகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். ஆமா, இப்படிப்பட்ட காரியங்கள் இப்படி நம்ம வாழ்க்கையில வருது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்குள்ள நம்ம இருக்கிறோமா அப்படின்னு என்ன செய்யணும்? இஸ்ரவேலருக்கு தான் சொல்றாரு, இது புற ஜாதிகளுக்கு சொல்ல. அன்னைக்கு இருக்கிற இஸ்ரவேலருக்கு சொல்றாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நம்முடைய மணவாட்டி சபைக்கு பங்குள்ளூர்ல பார்த்து நம்மள என்ன சொல்றாருன்னா, நமக்கு எதிரான தீர்க்கதரிசி போய் தீர்க்கதரிசியை பார்க்குறோம் வைக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில நடக்குது அப்படின்னா இது நாம கர்த்தருக்குள்ள இருக்கிறோமா அப்படிங்கிறதுக்காக கர்த்தர் சில காரியங்களை அனுப்புகிற தேவன். அந்த நாட்களை நடக்குது. பொய்யான தீர்க்கதரிசியை கர்த்தர் ஏன் எழுப்பியிருக்கிறாரு? இந்த நாட்கள்ல நடக்குது, பொய்யான தீர்க்கதரிசியை ஏன் கர்த்தர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது நாம கர்த்தருக்குள்ள எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்பதை நம்ம நிதானிக்கவும், நாம கர்த்தருக்குள்ள எப்படிப்பட்டவர்களா வளரணுங்கிறத கர்த்தர் அதை பக்குவப்படுத்துறதுக்கு கர்த்தர் சில அனுமதிக்கிற தேவனாக இருக்கிறார். யாத்திரா 32:32. ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்து அருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீ எழுதின உன்னுடைய புத்தகத்திலிருந்து என் பேரை திருப்பி போடும் என்றார். அப்ப இந்த இடத்துல என்ன பார்க்கறது? கர்த்தர் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனம், கர்த்தருடைய பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் இவன் கர்த்தருக்கு அடுத்த காரியங்களுக்கு தான் போயிருக்கேன். ஆனா கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை போயிருக்கும் போது அந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமானது என்ன செய்ய டோட்டலா கரப்ஷன் ஆயிடும். டோட்டலா கரப்ஷன் ஆகும்போது இவன் 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 என்ன செய்யறான்? ஆண்டவருடைய கரத்துல கொடுக்குறேன். பலகையை உடைச்சு போட்டு அவங்கள கண்ணுக்குட்டியை கரைச்சி சாப்பிட்றதுல அதோடைய என்ன செய்யணுங்கிற ஒரு அந்த இடத்துல பரிகாரம் என்ன பண்ண வேணுங்கிறதுல கற்று தேர்ந்தவனாக இருக்கிறான். அதே நேரத்தில் நாம யாரை நோக்கி கூப்பிடணும்? ஐயோ நாம கரெக்டாக தானே வந்தோம், கர்த்தர் இவங்க ஏன் இப்படி செஞ்சாங்க, இப்போ கர்த்தர் இப்போ இவங்களெல்லாம் கொண்டுட்டா என்ன பண்றது அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல அவனுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத உணர்ந்தவனாக இருந்து அந்த காரியத்தை நடப்பிக்கிற தேவனாக இருக்கிற மனுஷனாக இருக்கிறான். யாரு? மோசே. எரேமியா 20:3-6 வாசிங்க. 20:3-6 வரை. எரேமியா 20:3-6 வரை. மறுநாளிலே பஸ்கூர் எரேமியாவை காவலரிலிருந்து வெளியே போக விட்டார். அப்பொழுது எரேமியா அவனை நோக்கி, கர்த்தர் உன்னை பஸ்கூர் என்று அழைக்காமல் மாகோர் மீசாப்பீப் என்று அழைக்கிறார். மேலும் கர்த்தர், இதோ நான் உன்னையும் உன் எல்லா சிநேகிதரையும் பயத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். உன் கண்கள் காண இவர்கள் சத்துருக்களின் பட்டயத்தால் விழுவார்கள். யூதா அனைத்தையும் நான் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுப்பேன். அவன் அவர்களை சிறைப்பிடித்து சிலரை பாபிலோனுக்கு
கொண்டு போய் சிலரை பட்டயத்தால் வெட்டி போடுவான். இந்த நகரத்தின் எல்லா பலத்தையும், அதன் எல்லா சம்பத்தையும், அதன் அருமையான எல்லா பொருட்களையும், யூதா ராஜாக்களின் எல்லா பொக்கிஷங்களையும் நான் அவர்கள் சத்துருக்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன். அவர்கள் அவைகளை கொள்ளையிட்டு பாபிலோனுக்கு கொண்டு போவார்கள். வஸ்குரே, நீயும் உன் வீட்டில் வாசமாய் இருக்கிற யாவரும் சிறைப்பட்டு போவீர்கள். நீயும் உன் கள்ள தீர்க்க தரிசனத்திற்கு செவி கொடுத்த உன் சிநேகிதர் யாவரும் பாபிலோனுக்கு போய் அங்கே மரித்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பஸ்கூர் விஷயத்தை பார்க்கும்போது இதுவும் ஒரு கள்ள தீர்க்க தரிசியா இருக்கான். அப்படி இருக்கும்போது காரியங்களை வந்து என்ன செய்யறாங்க அந்த தீர்க்க தரிசியானவங்க என்ன செய்யறாங்க, அதுல மாற்றம் இல்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை மாறாம அவங்க கள்ள தீர்க்க தரிசியோட பனிஷ்மெண்ட்டையும் என்ன செய்யறாங்க, கணிக்கிறவர்களாக, நிதானிக்கிறவர்களாக, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறவர்களாக ஒரு உண்மையான தீர்க்க தரிசி இருக்கணும்னு சொல்லி இந்த வருஷம் நமக்கு என்ன செய்து போதிக்குது. எசேக்கியா 13:10. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி அவர்கள் என் ஜனத்தை மோசம் ஊட்டுகிறார்கள். ஒருவன் மண் சுவரை வைக்கிறான், இதோ மற்றவர்கள் சாரமில்லாத சாந்தை அதற்கு பூசுகிறார்கள். இப்போ இந்த ஆசீர்வாதம்னு ஜனங்களை மோசம் போக்குகிற தீர்க்க தரிசிகள் எப்படிப்பட்டவங்க, சாரம் இல்லாத சாந்து பூசுற, மண்ணு சுவருக்கு மேல வந்து சிமெண்ட் பூசுற ஒரு ஆட்களை வந்து இருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு ஆசீர்வாதத்தினால வந்து நாங்கள் அங்கே போனோம், நாங்கள் ஆசீர்வாதமா இருந்தோம், அவர் சொல்றதெல்லாம் ஆசீர்வாதமான வார்த்தைகளா இருக்குது, இங்க வந்தா கடினமான வார்த்தைகளா இருக்கு, இப்போ பார்த்தாலும் திட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள்னா உள்ள வந்து மண் சுவரா இருக்கு, வெளியில வந்து செய்றாங்க சிமெண்ட் வந்து பூசின காரியங்கள் தான் அந்த கர்த்தருடைய அவங்க சொல்லுகிற வார்த்தை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கறோம். எரேமியா 23:13. சமாரியாவின் தீர்க்க தரிசிகளிலோ மதுக்கேட்டை கண்டேன். பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தை மோசம் போக்கினார்கள். அங்கே எரேமியா வந்து சமாரியாவில் நடக்கக்கூடிய காரியங்கள் சொல்றப்ப சமாரியாவில் ஒரு தீர்க்கதரிசி இப்படிப்பட்ட பொய் தீர்க்கதரிசி வந்து மதிக்கெட்டவன், மூடனா இருக்கிறேன். ஏன் மூடனா இருக்காங்கன்னு பார்க்கும்போது அவங்க பாகால என்ன செய்யறாங்க, விக்கிரகங்கள் வணங்கக்கூடிய நிலையில இருக்கும்போது ஆண்டவர் வந்து இஸ்ரவேலை பிரித்து எடுக்கும் போது என்ன சொல்லி சொல்றாரு, விக்கிரகங்கள் இசையோட கும்பிடக்கூடாது, உன் தேவனாகிய கர்த்தர் நானேன்னு சொல்லி 10 கட்டளை கொடுத்து பிரித்து எடுத்தவங்க அந்த பொய் தீர்க்க தரிசி என்ன சொல்றாங்கன்னா, அந்த பாகாலுடைய தீர்க்க தரிசிகள் சொல்லுகிறத என்ன செய்றாங்க வந்து நம்புகிற இஸ்ரவேலரா இருக்கிறாங்க. அப்ப பாகாலை நம்புகிற இஸ்ரவேலரை கர்த்தர் என்ன செய்யல, குற்றம் சாட்டல. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மோசம் போக்குகிற பொய் தீர்க்க தரிசி தான் கர்த்தர் குற்றம் சாட்டுகிற தேவனாக இருக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அவங்களுக்கு தான் நியாய தீர்ப்பு கொடுக்குறாரு மதிகேடன். சரியா? எரேமியா 50:6. என் ஜனங்கள் காணாமற் போன ஆடுகள், அவர்களுடைய மேய்ப்பர்கள் அவர்களை சிதற பண்ணி பர்வதங்களில் அலைவிட்டார்கள். ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போனார்கள், தங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, இஸ்ரவேலர் வந்து எப்பவுமே என்ன செய்ய, தேவனை விட்டு தூரம் போகிற ஒரு ஜனங்கள், அவங்கள கூட்டி சேர்த்து நான் கானான் தேசத்துக்கு கொண்டு போகணும். யார் எஃபர்ட் போடுறாங்கன்னா அந்த ஜனங்கள் எஃபர்ட் போடலை. யார் போடுறா? கர்த்தர் தான் எஃபர்ட் போடுறாரு. அப்போ அதை வந்து பிசாசு தடுக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஜனங்கள் மேல அவருக்கு கோபம் இல்லை. அதே நேரத்தில் என்ன செய்யறாரு, அங்க போய் தீர்க்க தரிசின்னு சொல்ற அந்த தீர்க்க தரிசிக்கு மேல அவருக்கு எப்படி வருதுன்னா கோபம் வருகிற தேவனாக இருக்கிறார். எரேமியா 4:10. அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, உங்களுக்கு சமாதானமாய் இருக்கும் என்று சொன்னதினால் மெய்யாகவே இந்த ஜனத்துக்கும் எருசலேமுக்கும் மிகுதியான மோசத்தை வரப்பண்ணினேன். பட்டயம் பிராணம் மட்டும் எட்டுகிறது. ஆமா, நியாய தீர்ப்பு அவங்களுக்கு இருக்குது. காணாமற் போன ஆடுகளும் தவறு செய்யும் போது கர்த்தர் வந்து நியாயம் தீர்க்கிற தேவனா இருக்கிறாரு. ஆனா அவர்களை கொண்டு சேர்க்கிறதுக்கு கர்சனை உள்ள தேவனாகவும் இருக்கிறது இந்த இடத்துல வந்து பாக்குறோம். எசேக்கியேல் 13:11. சாரமில்லாத சாந்தை பூசுகிறவர்களை நோக்கி அது இடிந்து விழும் என்று சொல். வெள்ளமாக பெருகுகிற மழை பெய்யும். மகா கண்மலையே, நீ சொரிவாய். கொடிய புசல் காற்றும் அதை பிளக்கும்.
ஆமா, அந்த சாரமில்லாத சாந்தத்தை அங்க குறிச்சு பழையபடிக்கு அந்த கர்த்தர் சொல்ற அந்த வார்த்தைகளை சொல்றாரு. 13:12 சேர்த்து. இதோ சுவர் விழும்போது நீங்கள் பூசின பூச்சி எங்கே என்று சொல்வார்கள் அல்லவா. யோசுவா 10:11. அவர்கள் பெத்தோரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசேக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொண்டவர்களை பார்த்து கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார். ஆமா, இது யாருக்கு? இஸ்ரவேலருக்கு விரோதமா. இஸ்ரவேல் கிடையாது இந்த சம்பவம். யோசுவா யுத்தம் பண்ணுவேன், இஸ்ரவேலுக்கு விரோதமா ஜனங்கள் மேலதான் கல் மழையை பெய்ய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இந்த கல்மழை யாருக்கு மேல விழுதுன்னு சொல்றாரு? பொய் தீர்க்கதரிசிகளுக்கு மேலதான் கர்த்தர் கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறார். யோபு 38:22-23. ஓ, 38:22-23. உண்மை படைக்கிறவர்கள் வெட்கத்தால் முடப்படுவார்கள். 38:22 இல்லையா? 38. உறைந்த மலையின் பண்டசாலைகளுக்குள் நீர் பிரவேசியாதோ, கல்மலையில் இருக்கிற பண்டக சாலைகளை பார்த்தாயோ. ஆபத்து வரும் காலத்தில் கலகமும் யுத்தமும் வருங்காலத்திலும் பிரயோகிக்கும்படி நான் அவைகளை வைத்து. ஆமா, கல்மழை யாருக்குரியதான்? ஆண்டவருக்குரிய. இஸ்ரவேலர்கிட்ட இஸ்ரவேலர் நாட்டுல கல்மழையை பெய்ய பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தேடி பார்க்கணும். ஆனா இது இஸ்ரவேலருக்கு விரோதமா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா வருகிற கர்த்தருடைய பட்டயம். இது கல்மழைங்கிறது வேதத்தின்படி தேவனுக்கு விரோதமானவர்களுடைய தேசத்திலேயோ தேவனுக்கு விரோதமான மக்கள் மேலேயோ செய்கிற ஒரு கொடிதான ஒரு காரியம். சங்கீதம் 11:6. நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று தன் இதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். சங்கீதம் 11:16. சங்கீதம் 11:14. 16. கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவா இருக்கிறார், புறஜாதியார் அவருடைய தேசத்திலிருந்து அழிவு. 11:6. நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லி. பாத்திரத்தின் பங்கு பாத்திரத்தின் பங்கு 11. சங்கீதம் 11. துன்மார்க்கர் மேல் கண்ணிகளை வர்ஷிக்க பண்ணுவார், அக்கினியும் கந்தகமும் கடும் கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு.
விரோதிகளுக்கு ஆண்டு வச்சிருக்கிற அந்த கல்மழை வந்து அவர் கொடுக்குற ஒரு பட்டயம். எசேக்கியேல் 13:13. எசேக்கியேல் 13:13. 13. அர்த்தமா 13 வருஷம். ஆகையால் என் உக்கிரத்திலே கொடிய புசல் காற்றை எழுப்பி அடிக்க பண்ணுவேன். என் கோபத்திலே வெள்ளமாக அடிக்கிற மழையும் என் உக்கிரத்திலே நிர்மூலமாகத்தக்க பெரும் கல்களையும் செய்யும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அவருடைய பட்டயம். வெளிப்படுத்தல் 11:19. அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெரும் கல்மழையும் உண்டாயின. அதுல 16:21 வெளிப்படுத்தல. தாளந்து நிறையான பெரிய கல்மழை வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது. அந்த கல்மழையினால் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள். அந்த வாதை மகா கொடியதா இருந்தது. யாத்ராகமம் 9:2. நீர் அவர்களை விடமாட்டேன் என்று இன்னும் நிறுத்தி வைத்தாயாகி. யாத்ராகமம் 9:2. கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற ஒரு மிருக ஜீவங்களாகிய குதிரைகளின் மேலும் கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஆடு மாடுகளின் மேலும் இருக்கும். மகா கொடிதான கொள்ளைமை உண்டாகும். கர்த்தர் இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களுக்கு எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை என்றார். இது வந்து பார்த்தீங்கன்னா கல்மழையானது வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இல்லைன்னா நியாயம் தீர்க்கக்கூடிய பட்டயம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசாயா 30:30. ஏசாயா 30:30. கர்த்தர் மகத்துவமானவர். தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக்கிர கோபத்தினால் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் இடி பெருவெள்ளம் கல்மழையினாலும் தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார். கொள்ளை நோய் இது கல்மழையானது தான் அவருடைய புயத்தின் வல்லமையானது. இந்த காரியம் எசேக்கியேல் 14:14. எசேக்கியேல் 14:14. அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் வித்தியாசம். ரெண்டாவது ஒரு குறிப்பிட்ட பார்க்கும்போது ஒரு மனுஷன் நல்லது பண்ணா அவன் மட்டும்தான் ஏசையா மேல போக முடியுங்கிற வார்த்தை வந்து இங்க இருக்குது. ஏசாயா 22:5. எசேக்கியேல் 14:14 வாசிங்க. சரி.
ஏசாயா 22:5. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவராலே இது தரிசன பள்ளத்தாக்கிலே அமைதியும் நிதி எங்குதலும் கலக்கமும் உள்ள நாளாய் இருக்கிறது. இது அரங்கத்தை தகர்த்து பர்வதத்திற்கு நேரே ஆர்ப்பரிக்கும் நாளாய் இருக்கிறது. இது எந்த வசனத்தோட லிங்க் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஆர்ப்பரிக்கும் நாள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த லாஸ்ட் 2 நாள் கிடையாது, நாம போய் ஒன்று சேருகிற அந்த நாள் தான் ஆர்ப்பரிக்கும் நாள். அதே நேரத்தில் அதுக்கு முன்னாடி உள்ள காரியம் நம்ம எதை பார்த்தா சாரம் இல்லாத ஒரு சார்ந்து இருந்துச்சா, அந்த காரியங்களோட இந்த வசனம் தொடர்பு படுத்தி பார்க்கணும். மிக 1:6 வருஷம். டைம் ஆகையால் நான் சமாரியாவை வெளியான மண்மேடும் திராட்சை செடி நடுகிற நிலமுமாக்கி அதன் கற்களை பள்ளத்தாக்கிலே புரண்டுவிட பண்ணி அதன் அஸ்திபாரங்களை திறந்து வைத்தேன். சமாரியான்னு பார்க்கும்போது எல்லா பாவங்களும் இந்த தீர்க்க தரிசன காரியங்கள் அதில் இணைஞ்சு வரும். 13:15 வாசிங்க. எசேக்கியேல் 13:15. இப்படி சுவரிலும் அதற்கு சாரமில்லாத சாம்பலை பூசினவர்களிலும் நான் என் உக்கிரத்தை தீர்த்து கொண்டு சுவரும் இல்லை அதற்கு சாம்பு பூசினவர்களும் இல்லை. 6:15. அவர்கள் அருவருப்பானதை செய்தது நிமித்தம் வெட்கப்படுகிறார்களோ, பரிசேதம் வெட்கப்படார்கள், நாணவும் அறியார்கள். ஆதலால் விழுகிறவர்களுக்குள்ளே விழுவார்கள். நான் அவர்களை விசாரிக்கும் காலத்தில் இடர்ந்து போவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். 13:16 வாசி. 13:16. எருசலேமை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லி சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் ஒன்றென்று தரிசனம் காண்கிற இஸ்ரவேலின் தீர்க்க தரிசனம் இல்லாமல் போவார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஏசாயா 57:21. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. எரேமியா 6:14. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சால் குணமாக்குகிறார். ஆமா, இவ்வளவு காரியங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில இப்படி செய்கிற ஒரு உள்ள இருக்கிற பாவங்களை மூடி போடுகிற ஒரு தீர்க்கதரிசி தான் கள்ள தீர்க்கதரிசி. அவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுடைய பட்டயம் எப்படிப்பட்ட பட்டயம் இருக்குன்னா கல்மழை, அந்த மாதிரி பட்டயம் தான் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள் மூலம் தொடர்படுத்தி பார்க்கணும். 2 எங்கே வருது? யாத்ராகமத்தில் பெருங்கல் மழை வருது. ஆனால் 2 எங்கே வருதுன்னா வெளிப்படுத்தல் 16 வருது. 16:21 பெரிய கல்மழை யாருக்கு மேலே பெய்யும்? ஆண்டவரால் கைவிடப்பட்டவர். அதான் அது எங்கே பெய்து கல்மழை கர்த்தர் கட்டளையிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது யாத்ராகமத்தில் கட்டளையிடுகிறாரு. யோசுவா காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதம். ஆனால் அதே எண்டு இங்கே முடிவை பார்க்கும்போது எங்கே போய் முடியும் பார்த்தீங்கன்னா, எங்கே போய் முடியுது?
ஆண்டவரால் கைவிடப்பட்ட அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ள ஒரு இடத்துலதான் வந்து அந்த காரியம் வந்து முடியுது. அப்ப இந்த கல்மழை யாருக்குரியது? அந்தி கிறிஸ்துவின் ஆவிக்குரியது. அப்ப அந்தி கிறிஸ்துவின் ஆவியில கட்டப்பட்டவர்கள் யாவர் எங்கே போவாங்க? ஆக்கினைக்கு தான் போகக்கூடிய காரியங்களை முதல்ல வந்து விளங்கிக்கிறாங்க. அப்ப அது கள்ள தீர்க்கதரிசி சொல்றாங்க, மேற்பூச்சா சொல்றாங்க, ஆசீர்வாதமா சொல்றாங்க அப்படின்னா எல்லாமே அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள். அதனால அவர் அப்படிப்பட்ட ஒரு பட்டயத்தை வச்சிருக்கிற ஒரு தேசத்துல வந்து கல்மழை பெய்யுது அப்படின்னு பார்க்கும்போது அது விக்கிரகங்கள் மட்டுமல்ல, டைரக்டா எங்க பார்க்கணும், அந்த அங்க அந்தி கிறிஸ்துவின் ஆவி தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா வார்த்தைகள் வந்து நேர்பூச்சாய் பூசப்படுது. இப்ப சமீபத்துல எங்க கல்மழை வந்துச்சு? இப்ப கல்மழை வந்து ஒரு நாட்டுல வந்துச்சு, இந்தியாவில் வந்து ஆலங்கட்டி மலை சொல்லுவாங்க. கல் மழைங்கிறது அது வேற, ஆலங்கட்டி மலை வேற, கல்மலை வேற. அமெரிக்காவில் எந்த இடம் தெரியல. அமெரிக்கான்னு கொடுங்க, அமெரிக்கா எந்த இடமே இருக்கும். அமெரிக்காவில் எந்த இடம் போடலாம்? டெக்சாஸ், ஸ்ப்ரிங்ஃபீல்டு ரெண்டு இடத்துல வந்து அமெரிக்கா வந்து கல்மழை வந்துச்சு நியூஸில் பார்க்கும். அப்போ இப்போ கல்மழையானது எப்போ வந்து இந்த சம்பவம் வந்து நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா அந்த நேரத்தில் வந்து தகவலை என்ன பரிமாற்றம் பண்ணாங்கும்போது இந்த ஓரின சேர்க்கையை வந்து கவர்மெண்ட் என்ன செஞ்சுன்னா அக்செப்ட் பண்ணுச்சு. அதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து அதை வந்து என்ன செய்யறாருன்னா அந்த சட்டத்தை வந்து எடுத்து விடுறாரு. இப்போ எல்னினோ பிரகாரம் வந்து இன்னைக்கு நம்ம நாட்டிலேயே வந்து என்ன செய்ய போகுதுன்னா கல்மழை வந்து பெய்ய போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இங்க வந்து செய்றாங்க, இவங்க ராஜீவ்காந்தியும் சோனியா காந்தி வந்து சட்ட மசோதா வந்து அங்கே நிறைவேற்றுவாங்க. ஆப்போசிட் கட்சியா இருக்கும் போதோ இல்லை இவங்க ஆளும் போதும் இந்த ஓரின சேர்க்கையை வந்து பேரணியா எங்கேயோ பார்த்து பேரணி வந்தாங்க. ஓரின சேர்க்கை வந்து இஸ்ரேல் நாட்டில் கூட ஓரின சேர்க்கை பேரணி தான் வந்ததான் சரியான ஞாபகம். அந்த காரியங்கள் வரும்போது அவங்க வந்து தோல்வி அடைஞ்சு இது வரைக்கும் அவங்க வந்து சில ஆட்சி பீடத்துல ஏறாத அளவுக்கு அவங்க சொல்லிட்டா கர்த்தர் வந்து மாற்றி போட்டார். அவங்க வந்து இலங்கை ஒரு விடுதலை புலி பிரபாகரன் வந்து ராஜீவ்காந்தியை கொண்டதுனால நம்மளுடைய பிள்ளைகளை வந்து கொண்டு வருவாங்கன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அப்படின்னால இந்த காரியத்து நிமித்தம் தான் கர்த்தர் வச்சாரு. அந்த பதவியில உட்கார வைக்காத அளவுக்கு இன்னைக்கு கர்த்தர் வந்து வச்சிருக்காங்க. அவங்க பயப்படுறாங்கன்றத காட்டில கர்த்தர் வந்து ஏன் அனுமதிக்கலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த காரியத்தினாலதான் அனுமதிக்கல. இப்போ வருகிற காலங்களில் எல்லினோனால பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு கல்மழை வந்து இந்த தேசத்துல செய்யும்போது பெய்ய போகுதுன்னு சொல்லி செய்றாங்க. அந்த சூழ்நிலை பிரகாரம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இதை நம்ம வந்து தொடர்படுத்தி பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம தேசத்துல நம்ம நாட்டுல நம்ம கண்ணெதிர என்ன செய்றாங்க, தேவனுக்கு விரோதமாக என்ன செய்றாங்க, நிறைய வந்து கள்ள தீர்க்க தரிசனங்கள், தேவனுடைய வார்த்தை இல்லாத வார்த்தை என்ன சொல்றாங்க,
ஆசீர்வாதம் வார்த்தையினாலும் சரி கட்டி போட்டு இந்த தேசமானது பிணைக்கப்பட்டு இருக்கிறனால அப்படிப்பட்ட இது உலக பிரகாரமான அந்த சூழ்நிலையை வச்சு அனுசரிறாங்க. அவங்க சொல்கிறாங்க எல்லினால கல்மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி பாதிக்க போகிறது இந்திய தேசம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நாம் என்ன கண்டுகொள்ளுகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கள்ள தீர்க்கதரிசிக்கு விரோதமான இந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறார் அப்படிங்கும்போது நாம பார்க்க எப்படி இருக்காங்க பணத்துக்காக விலை பேசுகிறதாகவும் சுகபோக வாழ்க்கைக்காக விலை பேசுகிறவர்களாகவும் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிற ஜனங்கள் இருக்கிறதுனால தீர்க்கதரிசியில் பொய் தீர்க்கதரிசி இருக்கிறதுனால அப்படிப்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட்டை கர்த்தர் சார் வச்சிருக்கிறார். சரியா? எசேக்கியேல் 13:17 மனுபுத்திரனே, தங்களுடைய இதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிற உன் ஜனத்தின் வார்த்தைகளுக்கு எதிராக உன் முகத்தை திருப்பி அவர்களுக்கு விரோதமாய் தீர்க்கதரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஆத்துமாக்களை வேட்டையாடும்படிக்கு சகல கைகளுக்கும் தழுவணைகளை தைத்து அந்தந்த வயதுள்ளவர்களுடைய தலைவர்களுக்கு தலையணைகளை உண்டு பண்ணுகிறவர்களுக்கு ஐயோ, நீங்கள் என் ஜனத்தின் ஆத்துமக்களை வேட்டையாடி. எசேக்கியேல் 13:17 மட்டும்தான் சொல்றீங்க. என்னவென்றால் வந்ததுனால சரி 18 வாசிட்டீங்களா? வேட்டையாடி அவைகளை உங்களுக்கு உயிரோட காப்பாற்றுவீர்கள். ஆமா. இப்போ இங்க ஜனத்தின் குமாரத்தில் யாரை சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது யாரை சொல்றாங்க? இஸ்ரவேலை தான் இந்த இடத்துல சொல்றாரு. ஜனத்தின் குமாரத்தில் அப்படிங்கும்போது இஸ்ரவேலை சொல்றாங்க. அப்ப ஜனத்தின் குமாரத்தில் எப்படிப்பட்டவர்களா அவர் பிரிச்சு எடுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது அதுல அவங்க 15:20 வாசிங்க. ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டார். சகல ஸ்திரீகளும் தம்புருக்களோடும் நடனத்தோடும். 15:20 பாத்தீங்கன்னா அவர் பிரித்து எடுக்கும்போது எப்படிப்பட்ட தீர்க்கதரிசியா மிரியாம் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தா ஆண்டவருக்குள்ள என்ன செய்யற நடனமாடி தீர்க்கதரிசனம் சொல்கிற ஒரு நல்ல தலைமுறையை தான் சந்ததியை தான் கர்த்தர் உருவாக்குகிறார். ஆனா அவங்க எப்படிப்பட்டவங்களாம் மாறுறாங்க? ஏசபேலுக்கு பிள்ளையா மாறும்போது 13:18 தழுவணை கைக்கு தழுவணை அப்படி பார்க்கும்போது இது ஒரு அடையாள மொழி. கைக்கு தழுவணை அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் தலைவர்கள் இப்போ அப்படி இருக்காங்கன்னு தெரியாது. தலைவர்கள் கீழே தான் உட்காந்து அப்போ சேர்லாம் இருக்காது. சேர் இருக்குதானு தெரியல. அந்த பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரு மேடை பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க சேரில் உட்கார மாட்டாங்க. வயசானத்துல கீழே உட்காந்துட்டு இப்படி சாஞ்சு உட்காருவாங்க. நீங்கள் இந்த ராஜாக்கள் கதையெல்லாம் பார்க்கலாம். இப்படி சாஞ்சு உட்காந்துக்கிட்டு இந்த கைக்கு தலகணை வச்சு மெத்த மாதிரி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த சொகுசுல இருக்கக்கூடிய நிலையில தான் யார் இருக்கா இப்போ இஸ்ரவேலர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த தழுவணை அடையாள மொழி. தழுவணைன்னு போகும்போது அது எதுக்கு சொல்கிறாங்கன்னா அது சொகுசான வாழ்க்கை இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த ஏசபேலின் காரியங்கள் அவங்களால கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. அப்ப இந்த ஏசபேலுக்கு சொல்லப்பட்ட தண்டனை என்ன அப்படின்னு பார்க்கும்போது வெளிப்படுத்தல 2:20 வாசிங்க. ஆகிலும் முன்பேரில் எனக்கு குறைவுண்டு. என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் சிறியானவன் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவருக்கு இடங்கள். ஏசபேலோட காரியம் எப்படிப்பட்ட காரியமா இருக்குது? விக்கிரக ஆராதனை மட்டுமல்ல, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை என்ன செஞ்சுக்கலாம், சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வஞ்சனையான ஒரு உபதேசம் என்ன செய்யறாங்க. அந்த இடத்துல கற்றுக் கொடுக்குற காரியம் பார்க்குறோம். எப்படின்னா இப்போ நமக்கு தமிழர் பண்டிகை, நீ பொங்கல் கொண்டாடலாம், பொங்கல் சாப்பிடலாம். யார் சொல்றா? மோகன்சிதாசரஸ் சொல்றாரு. அப்புறம் இது தீபாவளி பலகாரம்னா சாப்பிடலாம், ஏன்னா நம்ம கேக்கு கொடுக்கும்போது அவங்க வாங்கணும்ல அப்படின்னு சொல்லி சிலர் என்ன செய்வாங்கன்னா தீபாவளி பலகாரம் என்ன செய்வாங்க, வாங்கி சாப்பிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு மோசமான உபதேசம் தான் ஏசபேலின்
உபதேசம். அப்ப இது நிமித்தம் வர்ற வந்து அந்த பரிசுத்த குலைச்சல் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எசேக்கியேல் 13:19 வாசிங்க. டைம் பாருங்க, டைம். எசேக்கியேல் 13:19. சாகத்தகாத ஆத்துமாக்களை கொள்வதற்கும் உயிரோட இருக்கத்தக்கதாக ஆத்துமாக்களை உயிரோட காப்பாற்றுவதற்கும் நீங்கள் பொய்க்கு செவி கொடுக்கிற என் ஜனத்திற்கு பொய் சொல்லுகிறதுனாலே சில சிறந்தை வார்கோர்மைக்காகவும் அப்ப துண்டுகளுக்காகவும் என்னை என் ஜனத்துக்குள்ளே பரிசுத்த குலைச்சல் ஆக்குவீர்களோ என்று கர்த்தராகி ஆண்டவர். ஆமா, அவங்களுடைய பனிஷ்மெண்ட் எப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட் ஆயிருக்கு அப்படி பார்க்கும்போது இந்த கர்த்தருடைய பிள்ளைங்களை வந்து என்ன செய்வாங்க, இந்த பொய் தீர்க்க தரிசனத்தினால என்ன செய்வாங்கன்னா அவங்களை வந்து மோசம் போக்குகிறவங்க இருக்காங்க. ஒரு சிறங்கை வரப்போதுமே ஒரு அப்பத்துண்டு அப்படின்னு பார்க்கும்போது அவன் ஒருத்தட்ட வந்து காணிக்கை எதிர்பார்க்கறது வந்து எப்படிப்பட்ட காணிக்கை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மனுஷனா இருக்கிறேன், ஒரு கள்ள தீர்க்க தரிசி. அவன்கிட்ட ஒரு 1000 2000 லட்சம் அப்படி வாங்கி அவர்களுக்கு ஒண்ணுமில்லாம அதை பூச்சு மண் சோத்துக்கு மேலே பூசின ஒரு சிமெண்ட் பூசின ஒரு ஆளை வந்து அவனை வந்து அவங்கள வந்து மாற்றி வச்சுக்கிறாங்க. ஒருத்தன் கொடுக்குறேன் அப்படின்னா அவனுக்கு ஏதுவான காரியங்களை சொல்லி அவன் கட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறான். அதுதான் அவனுடைய நோக்கம். அப்போ அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் எப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட் நம்ம பார்த்தோம், கல்மழை. அடுத்து வந்து டைரக்டாக வந்து நரகம். அவங்க வந்து அது என்ன ஆவின்னு பார்த்தோம், அந்த கிறிஸ்துவின் ஆவி. அந்த கிறிஸ்துவ தான் ஏசபேல். ஏசபேல் கள்ள போதான். நாம தமிழர் நம்ம வந்து என்ன செய்யலாம், பொங்கல் கொண்டாடுகிறது தப்பு இல்லை. அதாவது விக்கிரகங்களுக்கு முன்னாடி நம்ம கொண்டாட வேண்டியது இல்லை, நாம வந்து நம்மளா கொண்டாடிக்கலாம் அப்படிங்கும்போது இதுதான் வந்து சிமெண்ட்டுக்கு மண் சோத்துக்கு மேல சிமெண்ட் பூசுறது. இப்போ அந்த கொண்டாட்டத்தின் நோக்கம் வந்து அவர் யாத்ராகமத்தை எடுத்து அவர் சொல்றாரு. இங்கே வந்து என்ன செஞ்சாங்க, முதல்ல ஃபஸ்ட்டு விளைச்சலை வந்து ஆண்டவருடைய கரத்தில் வந்து கொடுத்து அவங்க என்ன செஞ்சாங்க, பண்டிகையை வந்து அறுப்பின் பண்டிகையை வந்து கொண்டாடினாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து பொங்கல் பண்டிகை அப்படின்னு சொல்லி அதை வந்து எடுத்து கொடுத்தாரு. அந்த பாரம்பரியத்தில் வந்து அந்த சத்தியம் வந்து சரிதான், அவர் சொன்ன சத்தியம் சரிதான். அவங்க வந்து அந்த அறுப்பின் பண்டிகையை கொண்டாடினாங்க. கலந்து 10 கோத்திரமானது செஞ்ச ஒருத்தரோட ஒரு கலந்து 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 வந்து இங்கே வந்து மிங்கிலாகி விக்கிரகங்களை வணங்கக்கூடிய நிலையில வந்து அந்த பொங்கல் பண்டிகை வந்து கொண்டாடும் போது அவங்க என்ன அதில் வந்து கரப்ஷன் ஆயிடுது அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவரை விட்டு தூரம் போய் விக்கிரகங்களோடு சேர்ந்து அந்த பண்டிகையை வந்து கரப்ஷன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து அவர் சொன்ன கோட்பாடு வந்து ஆண்டவர் வந்து கட்டளையிட்டு அந்த பண்டிகையில் ஒரு பண்டிகை, அது அரிப்பின் பண்டிகை. நாம் வந்து தமிழராக இருக்கிறனால அதை நம்ம வந்து செய்யறது தவறு இல்லை அப்படின்னு. ஆனால் நம்ம தமிழர் என்கிறத விட ஆண்டோடைய பிள்ளை தான் நமக்கு இப்போ ஃபஸ்ட் இருக்கணும். இனம், நிறம், மொழி, நாடு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவங்க தான் தேவனுடைய பிள்ளைங்கிறது முதல்ல வந்து நினைவு வச்சுக்கணும். சரி, நாம் வந்து தமிழ்நாட்டிற்கு நம்ம தமிழருக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கும்போது இது நிமித்தம் நம்ம ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி எந்த இடத்துல வேதத்துல வந்து சொல்லப்படலை. அப்போ அவங்க வந்து அறுப்பின் பண்டிகையை கொண்டாடுறாங்கன்னா என்ன செய்யலாம், வயலில் இருக்கிற கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து கொடுத்து சந்தோஷப்படலாம், காரியங்களை செய்யலாம், அது தவறு கிடையாது. ஆனால் அந்த நாளில் என்ன செய்யறது, அந்த தை மாதம் முதல் தேதியில தான் கொண்டாடுறோம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எல்லாம் 3 மாதத்துக்கு ஒரு இடம் அவங்க கொண்டாடினாங்க. அறுப்பின் பண்டிகை வந்து ஒரே தடவை மட்டும் கொண்டாடலை. எப்பப்போ வந்து அவங்க அந்த நாட்களில் 3 மாதம் 45 நாள் என்னன்னு தெரியல, கணக்கு பண்ணி பார்த்து சொல்கிறேன். அந்தந்த நாட்களில் எப்பப்போ ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து எல்லாத்துலேயும் முதல் பலன் வருது, அது என்ன செய்கிறாங்கன்னா அவங்க கொண்டு வந்து கொடுத்து ஆண்டவர் கருத்தில் கொடுத்து அவங்க வந்து கொண்டாடுறாங்க. அப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை 2 இது வச்சுக்கோங்க, 6 மாதத்துக்கு ஒரு தடவை 2 இது. இப்போ 2ங்கும் போது அதில் வந்து முதல் தரமான காரியங்களை எடுத்து என்ன செய்யணும், நம்ம வந்து தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வரோம். ஏன்னா அந்த பாரம்பரியத்தை நீங்கள் வந்து அழகர் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் கட்டி போட்டுருவோம், ரூம்லாம் பெருசாக கட்டி போட்டுருப்பாங்க. அதில் வந்து நெல்லா பூஜை இருக்கும். அது எதுனா எல்லாரும் வந்து முதல்ல வந்து அறுத்துட்டு அந்த முதல் மூட்டை எத்தனை மூட்டை வருது அப்படின்லாம் தெரியல, அந்த கணக்கு தெரியல. அந்த முதல் ஃபஸ்ட்டு நெல் எடுத்துகிட்டு வந்து அங்கே அழகர் கோயிலுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு சொன்னால் அழகர் கோயிலுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ அந்த பாரம்பரியமெல்லாம் இருக்குது. ஆனால் என்ன செய்யுது, கரப்ஷன் ஆயிடுச்சு.
அப்போ கரப்ஷன் ஆனதும் திரும்ப பிடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு நாம் வந்து பண்டிகை கால கிறிஸ்தவர்கள் கிடையாது. ஆத்தும பாரம் நிறைந்து ஆத்தும ஆதாயம் செய்யக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறோம். ஆனாலும் சரி, பண்டிகை கொண்டாடி சந்தோஷப்பட வேண்டிய காரியங்களை சந்தோஷப்படுத்த, சும்மா பொம்மை மாதிரி நீ கிறிஸ்துமஸ் கொண்டாடாத, நீ நியூ இயர் கொண்டாடாத, மக்களுடைய பண்டிகையில் நீ கலந்து கொள்ளாத அப்படின்லாம் கர்த்தர் சொல்லலை. சத்தியத்தின்படி நடந்து சத்தியத்தின்படி நடக்கிற ஒரு பண்டிகை இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம், அதை வந்து கலந்துவோம். இப்போ நம்ம எப்படி பண்டிகை கொண்டாடுறோம், பிள்ளைங்கள் வந்து என்ன செய்றாங்க, சண்டே கிளாஸ்ல வந்து அது ஒரு ப்ரோக்ராம், அது நமக்கு ஒரு பண்டிகை. அடுத்து வந்து பெந்தேகோஸ்தே நாள்னு சொல்லி சொல்கிறேன், சர்ச்சில் வந்து ஒரு பண்டிகை கொண்டாடுறோம். ஒரு திருமணம் நடக்குது, திருமணம் நடக்கும்போது அதை சரி ஒன்று கூடி அதை ஒரு பண்டிகை கொண்டாடுறோம். பிள்ளை பிறந்த நாள் இருக்குது, அதை சேர்ந்து வந்து கொண்டாடுறோம். இதுதான் நமக்குரிய பண்டிகை. அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது என்ன செய்கிறாங்க, தேசிய தினம், அந்த தினம், இந்த தினம் கரப்ஷன் இல்லாமல் பண்ணலாம். நம்ம செய்கிற காரியங்கள் தேவனுக்கு உகந்ததாக, நம்ம பண்ணப்படுகிற செலவானது தேவனுக்கு கணக்கு கொடுக்காம இருக்கிறதுக்கு நல்லதா அப்படிங்கிறத பார்க்கும்போது இங்கே பரிசுத்தமாக இருக்கும். பரிசுத்தத்தை காட்டிலும் அங்கே ஒரு ஆத்தும ஆதாயம் வரும். இப்போ நம்ம போகிறோம், சண்டே கிளாஸுக்கு போகிறோம், வசந்தை சொல்லிக் கொடுக்குறோம். வசந்தை சொல்லிக் கொடுக்கும்போது அங்கே ஒரு சாப்பாடை கொடுத்து ஒரு கிஃப்டை கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்து. இதுதான் வந்து பண்டிகை. இது நம்ம தமிழர் பண்டிகைன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம், அந்த கரப்ஷன்ல இருந்து நாம செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு தலைவரே செய்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தமிழர் பண்டிகை அப்படின்னு சொல்லும்போது அங்கே என்ன செய்யறோம், அது ஒரு கள்ள போதகமா மாறி அவருக்கு தெரிஞ்சு செய்கிறாரா தெரியல செய்கிறாரான்னு நம்ம சொல்லி நியாயம் தீர்க்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். அந்த கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ள போகும்போது நம்ம சொல்லுகிற வேத வசன போதகம் வந்து சரியே அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து, அப்போ அந்த கிறிஸ்துவின் ஆவி எப்படி பீடிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சொகுசான வாழ்க்கை. அவர் சொகுசான வாழ்க்கை வாழ்கிறார், வாங்குகிறார். அவர் வந்து அந்த ட்ரஸ்ட்ல வாங்குகிற பணம், அவர் செய்கிற ஊழியம் வந்து பார்த்தீங்கன்னா தான் கரப்ஷன் இருக்கிறாரா இல்லைன்னு தெரியாது. நாங்கள் இருக்கிற எல்லாருமே என்ன செய்யறோம், கரப்ஷன் நிறைந்த ஆட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆள் 100 ஏக்கர் கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது அந்த 100 ஏக்கர் கொடுக்கக்கூடிய அந்த ஆள் வந்து எப்படிப்பட்ட நிலையில அந்த 100 ஏக்கர் கொடுத்தாரு. இன்னைக்கு ஒருத்தவங்க நமக்கு கட்டடம் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட நிலையில இருந்து நமக்கு கொடுத்தாங்க, எப்படிப்பட்ட பணத்தை நமக்கு கொடுக்குறாங்க, அதுல நம்ம சின்ன கவனமா இருக்கணும். அப்பதான் அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்ன செய்யாது, கிரியை செய்யாது. ஜெபமலைக்கு நான் ஜெபம் பண்ணேன், அவர் 100 ஏக்கர் கொடுத்தாருன்னா ஜெபமனா, இப்ப நம்ம ஜெபமனா கர்த்தர் வந்து வாய்க்க பண்ணுகிற தேவன், அதிசயங்கள் உண்டு பண்ணுகிற தேவன். ஆனா அந்த மனுஷன் கொடுக்குற மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கணும். வேதத்துல இருந்து மண்ணை பார்க்குறோம், எலிசாவை பார்க்குறோம். எலிசாவை பார்க்கும்போது அவன் என்ன செய்யறான், நாகமான் வாரேன், நாகமான் வந்து சுகம் கிடைக்குது. அப்ப வேத வல்லுநர் என்ன சொல்றாங்க பார்க்கும்போது அவன் வந்து எப்படிப்பட்டவனா இருந்தேன், குஷ்டம், அந்த குஷ்டத்துல இருந்து அவன் வந்து காணிக்க வாங்கக்கூடாதுனால அவன் வாங்கலை அப்படின்னு சொல்லி சொல்றான். இது அந்த காலத்துக்கு நமக்கு வந்ததா இருக்கணும். ஆனா இந்த காலத்துல வந்து ஒரு குஷ்ட நோயாளியை வந்து நம்மகிட்ட வந்து சரீர சுகம் பெற்று அவன் அற்புதம் அடைஞ்சு அவன் ஒரு காணிக்கை கொடுக்குறேன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பணம் எப்படிப்பட்ட பணம் நம்ம அறிஞ்சு அந்த காணிக்கையை வந்து வாங்கணும். இப்ப இவர் யார் சொல்றா, சகே சொல்றாரு, நான் நாளத்தனையா நான் திரும்ப கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அப்படிப்பட்ட மனசாட்சி உள்ள அப்படின்னு பார்க்கறத விட அவங்க கொடுக்கும் போது அந்த பணம் வந்து எங்கேருந்து வந்துச்சு, நமக்கு எப்படிப்பட்ட மனநிலையிலிருந்து அவங்க கொடுக்குறாங்க. ஒரு பெரிய லம்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க கள்ள கணக்கு கொடுக்கறதுக்காக என்ன செய்யலாம், நமக்கு கொடுக்கலாம். இப்போ நமக்கு ஆடிட்டர் என்ன சொன்னாங்க, இவர் சார் பிரதர் சொல்லும்போது நீங்க வந்து ஜியா 100 ஜியா 12 ஜியா 12 ஜியா ஏதோ ஒரு ஜி வாங்கினோம்னா அந்த கொடுக்குற பணம் வந்து இது அதை நான் கணக்கு காமிக்காம இருக்கிறதுக்கு இன்கம் டேக்ஸ் அவங்களுக்கு கணக்கு காட்ட வேண்டியதில்லை. இப்போ எல்லாம் அப்படித்தான் வச்சுருப்பாங்க. ட்ரஸ்ட்னாலே இப்போ நிறையா பணம் புழக்கம், இப்போ ட்ரஸ்ட்னால சொன்னாலும் நிறையா அவங்க வச்சுருக்குறாங்க. ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து கணக்கு கொடுக்க வேண்டியது, இது வரும்போது வரி இல்லாமல் போயிடும். இப்போ இவங்க எப்படி இந்த கட்சி நிதின்னு சொல்லி இப்போ இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி சொல்கிறாங்களே, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேவையில்லாத பணம் கொண்டு கட்சியில் நிதியை கொண்டு சேர்த்துருவாங்க. அதான் ஆண்டவர் கணக்கு, கவர்மெண்ட்டுக்கு கணக்கு கேட்க வேண்டியது. ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்கிறாங்கன்னா பெரிய பெரிய இடத்துல ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பணம் வந்து தேவையில்லாத பணம், அதை கருப்பு பணம்னு சொல்லுவாங்க. வெள்ளை பணம் அப்படின் போது கருப்பு பணம் என்னது, வெள்ளை பணம் என்னன்னு பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட பணத்தை தான் நீங்கள் வந்து செய்ய கவர்மெண்ட்டுக்கு காமிச்சுட்டு அனுபவிக்க முடியும் சட்டம். ஆனால் நீங்கள் வந்து குறிப்பிட்ட பணத்தை செலவு பண்ணிட்டு அதுக்கு மேலே இருக்கிறது தான் கருப்பு பணம். கருப்பு பணம்னா இப்போ உங்களுக்கு விவசாயத்துலேருந்து ஏன் விவசாயத்தில் வந்து அவங்க வந்து ரெய்டு பண்ண மாட்டாங்கன்னா விவசாயத்துலேருந்து அவ்வளவு பணங்கள் என்ன செய்ய முடியாதுன்னா வராது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கே தெரியும். வராமல் போயிடும். எவ்வளோ பெரிய விவசாயம் இருந்தாலும் அவங்ககிட்ட இருந்து செய்ய முடியாது, கருப்பு பணம் பண்ண முடியாது. ஆனால் அவ்வளோதான் அதில் வந்து வரும். அப்படி
ஆனால் ஒரு என்ன ஒரு ரியல் எஸ்டேட் பார்க்குறேன்னா அவனுக்கு சரி அவன் கருப்பு பணம் வச்சுருப்பேன். அப்போ அவன் என்ன செய்கிறேன், இப்போ நம்மளே வாங்கணும், அது வந்து கவர்மெண்ட் ரேட்டு வந்து 1 லட்சம். அவன் என்கிட்ட வாங்கினது வந்து கவர்மெண்ட்டுக்கு நான் 1 லட்சம் கட்டிட்டு அவனுக்கு வந்து தனியாக வந்து 3.5 லட்சமோ 4 லட்சமோ கொடுத்து மறந்து வச்சு எனக்கு 3.5 லட்சமோ கொடுத்தேன். அப்போ அந்த 3.5 லட்சத்தை வந்து ஒரு ஏக்கரில் வந்து இப்போ நமக்கு வந்து ஒரு 3 சென்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஏக்கருக்கு வந்து 100 சென்ட். அப்போ 3ஆல் வகுத்தீங்கன்னு எத்தனை வருது? 3 சென்ட் வந்து 3 லட்சம்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். கவர்மெண்ட்டுக்கு 1 லட்சம் கட்டிட்டேன். அவன் எக்ஸ்ட்ரா வந்து 2 லட்சம் வச்சுருக்கேன். சரியா, 2 லட்சம் வச்சுருக்கேன். அப்போ 100 வந்து 50 வச்சுக்கோங்க. 2 லட்சம் போது 50 என்ன போது 1 கோடி என்ன செஞ்சிடறேன், 1 ஏக்கரில் வந்து அவன் வாங்கிக்கிறேன். அப்போ கவர்மெண்ட்டுக்கு கட்டினது எவ்வளவு? ஒரு 3 சென்ட்டுக்கு 1 லட்சம் தான் நான் கட்டியிருக்கேன். சரியா, அவன் 2 லட்சம் எடுத்துட்டேன். அப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஏக்கர் 100ல் வந்து 3ன்னா 100 3ஆல் வகுத்தா எவ்வளோ வருது? 3 9 ஒரு 33 லட்சம் தான் வருது. யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கு. சுமாராக கவர்மெண்ட்டுக்கு வந்து கட்டுற பணம் வந்து ஒரு 33 லட்சம். இவனுக்கு போய் சேர்ந்தது வந்து 1 கோடி. அப்போ இவன் வந்து இப்போ 1 கோடி இருக்குன்னா இப்போ இவனுக்கு வந்து இந்த 1 கோடின்னு பார்க்கும்போது இந்த 1 ஏக்கர் மட்டும் 1 ஏக்கராக இருக்குது. நம்ம வாங்கின இடத்துல 1 ஏக்கர் பிளாட்டு போடுறேன்னு நான் பேசுகிறேன். 1 ஏக்கரை விற்றுட்டுங்க இந்த கடவுளையும் அந்த கடவுளும் வாங்கி போட்டுருங்க. அப்போ எத்தனை ஏக்கர் தெரியாது, எத்தனை கோடி அவனுக்கு போய் சேர்ந்து. அப்போ இத்தனை கோடியும் அவன் கணக்கு காமிக்கணும்னா எதுலேருந்து நீ இந்த பணத்தை எடுத்த அப்படின்னு கணக்கு. அப்படி இன்னைக்கு நம்ம ஒரு வாழைத்தோட்டம் போட்டிருக்காரு, கொய்யாத்தோப்பு போட்டிருக்காரு அப்படின்னா எனக்கு 1 கோடி வந்துருச்சு அப்படின்னா அவர் என்ன செய்வார், இந்த வாழைத்தோட்டத்துக்கு கணக்கு என்ன செய்யலாம், அவர் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 1 கோடி வந்திருக்குன்னா இந்த வாழைக்கு என்ன இவ்வளவு போட்டேன், இதுலேருந்து எனக்கு விளைச்சல் வந்துச்சு, அதனால எனக்கு வந்து 1 கோடி லாபம் வந்துச்சுன்னு சொல்லி இதுதான் வந்து வெள்ளைப்பணம். இவன் வந்து கவர்மெண்ட் போட்டு கொடுக்கறது வந்து 33 லட்சம் கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய பணம். இப்போ கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய பணம் 33 லட்சம் போக இவன் கையில் வந்து என்ன இருக்குது, 1 கோடி இருக்குது. அது 33 லட்சம் நான் எங்களை போல ஆட்கள் கட்டிட்டோம். இவன் கைக்கு எப்படி போயிருக்குது அப்போ இந்த 1 கோடி பணம் எதுல இருந்து எடுத்த அப்படின்னு அவன் கணக்கு இதுக்கு பேர் அது பேர் தான் கருப்பு பணம். சரி, அப்போ இந்த கருப்பு பணத்தை வந்து நம்ம என்ன செய்வாங்கன்னா ட்ரஸ்ட் ஆரம்பிப்பாங்க. ட்ரஸ்ட் ஆரம்பித்து அதுக்குள்ளே வந்து போடுவாங்க. அதுக்குள்ளே போடும்போது இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு கணக்கு கேட்க வேண்டியதுன்னு ஒரு சிஸ்டத்தை வந்து இங்கே கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதனால இந்த 12G இந்த இப்போ இவர் இருக்கார் இல்லையா, சுரேஷ்குமாரா சுரேஷ், அவங்களாம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அவங்க எப்படியோ கொடுத்துட்டு போகிறாங்க. நான் வந்து இதுலேருந்து என்ன செய்ய போகிறேன், நான் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள் செய்ய போகிறேன், ஒரு ஏழை எளியோர் இருக்காங்க, இப்படிலாம் இருந்தால் தான் வந்து உள்ளே வந்து பணம் விழுகும். ஏன் நமக்கு வந்து இது இருக்கு இல்லையா, நம்ம ஜீசஸ் கால்ஸு கோயம்புத்தூரில் நம்ம மோனேஸுக்கு வந்து படிப்பு கேட்கும்போது இங்கே காரூணியாளர் செய்யுங்க 3 லட்சம் கட்டுங்கண்ணா எத்தனை கிடச்சிடும். இது வந்து என்ன செய்யும், உங்களுக்கு வந்து கணக்கு காமிக்க வேண்டியதில்லை, வரி விலக்கு இருக்குது, ஐஎஸ்டியா ஜிஎஸ்டியா ரெய்டு இன்கம் டேக்ஸ் பணம் கட்ட வேண்டியதில்லை. இது வந்து எங்கே போகுது, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சேரியில் உள்ளவங்களுக்கு வந்து அதை என்ன செய்கிறாங்க, அதை வந்து பிரித்து கொடுக்குறாங்க. அப்போ நாங்கள் அனுபவிக்கலை, இது வந்து உள்ளே விழுகுது, நாங்கள் இன்னொரு காரியத்துக்கு தான் நாங்கள் வந்து செய்கிறோம். அப்படி பார்க்கும்போது இது எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து சோழவந்தால வந்து அது ஒரு படமாக கூட வந்துச்சு, கரிமேட்டு கருவாயன்னு சொல்லி ஒரு கொலைக்காரன் நான் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்தில். அப்போ அவன் வந்து என்ன பண்ணுவான்னா பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில் போய் என்ன செய்வான்னா திருடிட்டு இல்லாத வீட்டுக்கு என்ன செய்வான்னா அந்த ஜன்னல் வழியாக வந்து அந்த பணத்தை வந்து போட்டுட்டு போயிடும். அவனுக்கு எடுத்துக்கிட்டு இப்போ சந்தன கடத்த வீரப்படம் அப்படி தான் அவன் அரசியல்வாதிக்கு தான் எதிராளி. பக்கத்து கிராமங்களுக்கு என்ன செய்வான்னா கொள்ளையடிச்சிட்டு அவனுக்கு வேண்டியதை புதைச்சி வச்சுட்டு அப்புறம் வர்றவங்களுக்கு அங்கே இருக்கிற இல்லாத ஏழைகளுக்கெல்லாம் நல்லா வந்து செய்வான். எனக்கு விவரம் தெரியும், நானும் சின்ன பிள்ளை அவன் அப்படிப்பட்ட காரியம் செஞ்சேன். எனக்கு விவரம் தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து கரிமேட்டு கருவாயின்னு நம்ம கரிமேடு இருக்கு இல்லையா, மதுரை கரிமேடு, அந்த கரிமேடை வந்து சேர்ந்தவன் தான் அவன். பட்ட பேர் வந்து கரிமேடு கருவாயன். அப்போ அந்த பணக்காரங்க வீட்டிலே கொள்ளையடிக்கவும் ஏழைகள் யாருமே அவனை காட்டி கொடுக்கலாம். அப்போ அவனை வந்து சுட்டு வந்து சுட்டு பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கலெக்டர் ஆர்டர், அப்போ உள்ள கலெக்டர் ஆர்டர். நான் சின்ன வயசு தான், எனக்கு விவரம் தெரியும். அப்போ இந்த கலெக்டர்லாம் வந்து சுற்றுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்வேன்னா இந்த இது இருக்குல்ல தென்னை மரங்கள், அப்போ திறந்து பதனங்கள் ஜாஸ்தி, தென்னை மரத்தில் வந்து தூரி கட்டி அதுலேயும் படுத்திருப்பாங்க.
ஆனால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த சோழவந்தான் சைடு ஏதோ ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து பார்த்துட்டு அந்த தென்னை மரத்தில் இருக்கும்போது சுட்டு கொண்டு போனாங்கன்னு சொல்லி பார்த்தேன். அந்த சினிமா படம் கூட எடுத்தாங்க. அது எப்படி சுட்டு பிடிச்சாங்க அப்படின்னு எனக்கு மறந்து போச்சு. அப்போ அந்த கரிமேட்டு கருவாயனுக்கும் இன்னைக்கு நம்ம வந்து ஜீசஸ் கால்ஸுங்கிற பேரில் ஒரு கருப்பு படம் வந்து உள்ளே வந்து செய்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? சரியா? இப்போ மோன்சிலாசஸ் வந்து என்ன செய்கிறாரு? அது பேருனா மருத்துவமனை வரைக்கும் செய்கிறார். அவர் நல்லதும் சரி, அவர் எதுவுமே அனுபவிக்கலாம், அது ஓகே. ஆனால் அந்த அடிப்படை வேறானது எப்படிப்பட்டதாக இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ வேறு கரப்ஷனாகவும் நம்ம செய்கிற காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? கரப்ஷனாக தான் மாறி. அப்போ அந்த யார் அது அந்த கிறிஸ்துவின் ஆளுகை அந்த ஆவி உள்ள நுழையும் போது இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறது தவறு கிடையாது. தீபாவளி பலகாரம் சாப்பிட்றது தவறு கிடையாது. பொங்கல் பண்டிகை செய்கிறது தவறு. அப்போ நான் பரிசுத்தமாக போகணும், நீங்கள் ரொம்ப போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி போகும்போது நாம் எதை நோக்கி நம்ம பயணிக்கிறோமோ பரத்தை நோக்கி, பரலோக ராஜ்யத்தை நோக்கி பயணிக்கிறோம். அந்த கிறிஸ்துவின் பிடியில் நம்முடைய ஆளுகை இருக்கக்கூடாதுன்னு நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோமே ஒழிய இந்த காரியங்களை நம்ம தீட்டுப்பட்ட ஒரு தடவை தீட்டுப்பட்டுட்டோம் வச்சுக்கோங்க, அப்புறம் அது நமக்கு வந்து சொரமே இருக்காது. அது அப்படியே அவனுடைய கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டுட்டு போயிடும். அதனால பெரிய இப்போ நீங்கள் ஜீசஸ் கால்ஸும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு அது சில தவறாக தெரியலை. போனோன்னா அவங்க சில கோடி கணக்கில் நினைச்சாங்க, காணிக்கை கேட்குறாங்க. எங்கே போனாலும் இங்கே போய் கட்டடம் கட்டுறதுக்கு, இங்கே போய் கட்டடம் கட்டுறதுக்கு, அமெரிக்காவில் போய் பில்டிங் வாங்குறதுக்கு எல்லா இடங்களும் நினைச்சாங்க. இருக்கிற பணத்தை வந்து செலவு பண்ணி அதுக்குள்ளே கொண்டு போகணும் இல்லாமல் அதாவது அங்கங்கே இருக்குது, இங்கே வந்த உடனே வந்துச்சு இந்த காசை நம்ம அங்கே கொண்டு செலவு பண்ண வேண்டியதில்லை, அங்கேயே வசூல் பண்ணி நம்ம அப்படியே செலவு பண்ணுற மைண்ட் தாட்டுக்கு நினச்சிருக்காங்க, போயிடுறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தினகரன் வந்து பால் தினகரன் வந்து ஏதோ கர்த்தருடைய பிள்ளைங்க தான் அவங்க வந்து இந்த படிக்கிறதுக்கு ஏதோ வந்து பணம் கட்டினா தான் இடம்னு சொல்லி அது சரியாக இருக்கு ஞாபகம். அப்படிப்பட்ட ஆன்சர் வந்து பால் தினகரன் வந்து வந்துச்சு. அதெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அது இல்லாதவங்க தேவனுடைய பிள்ளைங்களுக்கு சலுகை அப்படின்னு இல்லாமல் அது வந்து எப்படி செய்யணும், இளம் பங்காளர் திட்டம் ஆரம்பத்துல இருந்தே நீங்கள் பணம் கட்டிட்டீங்கன்னா உங்களை என்ன சில இது வந்து சேர்த்துருக்கு. ஏகப்பட்டது வந்து அதுக்குள்ளே இருக்குது. ஏகப்பட்டது இருந்தால் நல்ல விஷயங்கள் தான். இப்போ இந்த நாட்களில் வந்து கர்த்தருடைய பிள்ளைங்களுக்குன்னு ஒரு காலேஜ், கர்த்தருடைய பிள்ளைங்களுக்குன்னு ஒரு யூனிவர்சிட்டி, கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு ஒருத்தர் ஒரு ஐடி கம்பெனி வந்து வர்றாங்கன்னா நம்ம சரி மற்ற இடங்களில் போய் பிள்ளைகளை சேர்க்கறத விட இங்கே போகும்போது கர்த்தருக்குள்ள வந்து பரிசுத்தமாக வளர்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கன்னா அந்த வேறானது என்ன செய்யக்கூடாது, அந்த கிறிஸ்துவ வேற மாதிரி இருக்கக்கூடாது. சுமண்டு பூசப்பட்ட மண் சுவராக மாறக்கூடாது. அப்படி மாறும்போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா அதை இஸ்ரவேலர் என்ன செய்யறாங்க, இஸ்ரவேலருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருந்தாலும் அந்த கிறிஸ்துவின் ஆவிக்குரிய பனிஷ்மெண்ட் என்னன்னா கல்மழை.